முன்னாடிலாம் வந்து ஆரோக்கியமா கொள்கை ரீதியா விமர்சனங்கள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் தனி மனித ரீதியாகவும் உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. ரியாலிட்டி ரீல்ஸா மாறிடுச்சு. அது சட்டமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியவும் சரி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இது சம்பந்தமா பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த தனி மனித விமர்சனங்கள் கடைசியில எங்க கொண்டு போய் நிப்பாட்ட வைக்கும்? அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் பேசி இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா இப்போ தமிழ்நாட்டுல யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா? இது அரசியலை பொறுத்த வரைக்கும் சரிதானா? ஏன்னா என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன், உங்களுடைய கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உதயநிதி அவர்கள் பேசினதுக்கும் நயினார் அவர்கள் பேசினதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன அட் த சேம் டைம் உதயநிதி அவர்கள் கைதாகிட்டார். இப்ப நயினார் நாகேந்திரன் 2 முறை பேசிட்டாரு. ஒண்ணு விஜய் அவர்களையும் திரிஷா அவர்களையும் லிங்க் பண்ணி பேசிட்டாரு, இன்னொன்னு விஜய் அவர்களையும் அண்ட் அவருடைய தாயாரையும் கொச்சப்படுத்துற மாதிரி பேசிட்டதான் செய்தி வாயில்களை வந்து வெளியாகுது. அவர் எப்படி பேசினாருங்கிறது நான் சொன்னேன். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேக்கா அரசு இன்னும் துரிதமா செயல்படணும். ஏன்னா இப்பவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைலாம் எப்படி பாசிட்டிவா க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதை திறம்பட செய்வீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் அரசியல மிகப்பெரிய ஒரு பேக் போன். இந்தியா முழுவதும் இல்ல, உலகம் முழுவதும் சரி. ஸோ எதிர்கட்சிகளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த ஆளும் கட்சி சரியா புரிஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும். அதே சமயத்துல எதிர்கட்சியும் சரி, ஒரு ஆளுங்கட்சியை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்.